உன் பொண்ணு சக்திய ஏற்கனவே எங்க வீட்டு மருமகளாக்கி நாங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டோம். எங்களால தாங்க முடியாம தான் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். அதுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி என் பிள்ளையவே என்கிட்ட பிரிக்க பாக்குறியே, இது எந்த விதத்துல நியாயம்? என்னக்கா பேசுறீங்க? லக்ஷ்மி உங்ககிட்ட இருந்து நாங்க பிரிச்சுட்டோமா? ஆமா, அந்த சக்தி என்னென்ன சொல்லி என் பிள்ளைய மயக்கினாலோ தெரியல. அவளுக்கு பெத்தவ வேண்டாம், கூட பிறந்தவளுக்கு வேண்டாம், நீயும் உன் பொண்ணுதான் முக்கியம்னு அவன் அங்கேதான் புறட்டு வந்துகிட்டு இருக்கான். அக்கா இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. போய் சொல்லாத. உன் பொண்ணை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் தான் இந்த குடும்பத்தையே தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் இல்லாம போயிட்டா என் குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த நிலைமைக்கு நாங்க ஆளாகணும் தானே நீ ஆசைப்படுற? ஏன் புள்ள விருப்பப்பட்டாங்கிறதுக்காக தான் நான் அவனுக்கு இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சேன். அவனுக்காக தான் சக்தி பண்ண எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்டீங்களே. எனக்கு என் புள்ள வேணும், அவன் தான் எனக்கு முக்கியம். உன் பொண்ணு நான் வீட்டை விட்டு விரட்டி அனுப்புனது தப்புன்னா நான் உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அவன் எனக்கு வேணும். என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, நான் செத்து போயிடுவேன். அக்கா நீங்க அழாதீங்க அக்கா. லக்ஷ்மி வந்தா நான் பேசுறேன். என்னப்பா? வா லக்ஷ்மி உட்காரு. மாமா நான் வீட்டை விட்டு வந்துட்டு சக்திக்கு எப்போ குணமோ அதோ அப்போ நான் வீட்டுக்கு போறேன். நீ வீட்டில் நல்லபடியா சொல்லிட்டு வந்திருந்தா நான் சந்தோஷமா ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா சண்டை போட்டு வந்திருக்க. அதுக்குள்ள ஃபோன் பண்ணி அம்மா சொல்லிட்டாங்களா? அவங்க மேல பரிதாபப்பட்டு தயவு செஞ்சு என்ன போன்னு சொல்லிடாதீங்க. நீங்க சொன்னாலும் நான் போறதா இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. என்னப்பா லக்ஷ்மி, என்ன நடந்தாலும் பொறுமையா இருப்ப. இன்னைக்கு ஏன்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட? பின்ன என்ன மாமா பண்றது? நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் சக்தியை பத்தி ஏதாவது தப்பா பேசி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கிறதுனால தான் எல்லாமே பேசுறாங்க. நானே இவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது. அதான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ கிளம்பி வந்துட்டா அவங்க பேசுறதை நிறுத்திடுவாங்களா? இன்னும் அதிகமாக தான்ப்பா பேசுவாங்க. இன்னும் அதிகமாக தான் பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் நான் அங்கே இல்லாம இருந்தா என் காதலையாவது விழுகாம இருக்கும்ல. இதை பாருப்பா, சக்தியை பத்தி அவங்க எல்லாம் தப்பா பேசுனதுனால தான் நீ கிளம்பி வந்திருக்க, அது தெரியுது. ஆனா அவங்க சக்தியை நானும் திட்டம் போட்டு தான் உன்னை பிரிச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. உண்மை என்ன நமக்கு தெரியுமாமா? அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க, நமக்கு என்ன அதை பத்தி கவலை? என்னப்பா இது, நீயும் நானும் எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே சக்தி மேல கோவமோ வருத்தமோ இருக்கு. அதை எப்படியாவது குறைக்க தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா இப்ப நீ இப்படி பிரிஞ்சு வந்ததுனால அவன் மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாகாதா? இதை பாரு லக்ஷ்மி, சக்தியும் நீயும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுங்கிறது தான் எங்க எல்லாரோட முயற்சி. இப்படி நீ கிளம்பி வந்துட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுமேப்பா. அதை பத்தி நீ யோசிக்கலையா? ஆமா லக்ஷ்மி, அத்தை உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட பாசத்துக்கு முன்னால நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களை பிரிஞ்சு இருக்கிறது அவங்க கஷ்டம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வார்த்தை. நீங்க இல்லாம அத்தையால இருக்க முடியாதுங்க, துடிச்சு போயிடுவாங்க. அந்த வழி என்னன்னு அவங்க அனுபவிக்கட்டும். அப்பதான் நாம அனுபவிக்கிற வழி என்னன்னு அவங்களுக்கு புரியும். அது புரிய வைக்கிற வழி இது இல்லைங்க. நீங்க பெத்த அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி இருக்கு.
மட்டும் மனசு வைக்கலனா நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கவே முடியாது. சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு இப்ப பிரிச்சு தானே வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அத்தை அவங்க மேல வச்சிருக்கிற பாசமும் அக்கறையும் தான். இந்த விஷயத்தை ரொம்ப மேலோட்டமா பாக்குறீங்க லக்ஷ்மி. அவங்க என்ன வேண்டான்னு சொன்னது, அப்புறம் என்ன மருமகளா ஏத்துக்கிட்டது, மத்தவங்க என் மேல கோவப்பட்டப்போ அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தது, இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது தான் புள்ள நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். இதே வேற ஒருத்தவங்களா இருந்தா என்னால வந்த பிரச்சனைக்கு எப்பவோ என்ன துரத்தி விட்டுருப்பாங்க. ஆனா அத்தை உங்களுக்காக பொறுமையா இருந்தாங்க. இப்ப கூட என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் என்ன வீட்டை விட்டு அனுப்புனாங்க. இப்படி ஒரு அம்மா யாருக்குமே அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்க கொடுக்க கூடாது. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க ப்ளீஸ். ஆமாப்பா லக்ஷ்மி, பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களை விட்டு பிரியறதை விட பெரிய வேதனை வேற எதுவும் இல்லை. மற்றவங்க மேல இருக்கிற கோவத்துல அக்காவை தண்டிச்சிடாத. இதை பாரு, ஏற்கனவே பெத்தவங்களையும் பிள்ளைங்களும் பிரிச்சுட்டு அந்த பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். இந்த பாவத்தையும் சேர்த்து சுமக்க வச்சிடாதப்பா. லக்ஷ்மி, என்னை இங்க விட்டுட்டு போனப்போ என்ன சொன்னீங்க? வீட்டுல இருக்கிறவங்க மனசை மாத்துறேன், என்னை ஏத்துக்க வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க இங்க இருந்தா எப்படி முடியும்? இங்க பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டோம். நீங்க எதையும் காதுல போட்டுக்காம பொறுமையா இருங்க. சந்தோஷங்கிறது நாம எல்லாரும் சேர்ந்து வாழறதுல இருக்கு, இப்படி பிரிஞ்சு வர்றதுல இல்லைங்க. சரி சக்தி, நீ மாமா இவ்வளவு சொல்றனால நான் வீட்டுக்கு போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நீ என் கூட வீட்டுக்கு வரணும். நீ இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இல்லப்பா லக்ஷ்மி, சக்தி உங்க கூட அந்த வீட்டில் வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லையப்பா. அவங்களோட கோபம், வருத்தம் இதெல்லாம் கொஞ்சம் குறையட்டும். அதுக்கப்புறம் நீயே சக்தியை கூட்டிட்டு போ. இல்லை மாமா, இந்த மாதிரி சேஃபான இடத்துல இருக்கிறது சக்திக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. புகுந்த வீட்டில் இருக்கிறதா சக்திக்கு நல்லதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. இவளுக்கு இதான் ட்ரீட்மெண்ட்னா அதையே நம்ம தள்ளி போடணும். பாம்பு கடிச்சா அதை சரி பண்ணுறதுக்கு அதோட விஷயத்தையும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சக்தி அக்காவும் மாவும் பேசுகிறத கேட்டு தான் டிஸ்டர்ப் ஆகியிருக்கா. அவங்க பேசுறது இவளை பாதிக்கக்கூடாதுன்னா அதுக்கு இவளை நம்ம பழக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அப்பா, லக்ஷ்மி கூட நானும் இப்பவே கிளம்புறேன்ப்பா. என்னாலதான் பாவம் இவர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. நான் கூட இல்லைங்கிறதுனாலதான் எல்லாரும் இவரை நோகடிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இவர் கஷ்டப்படுறதை என்னால பொறுத்துக்க முடியாதுப்பா. அங்க யார் என்ன பேசினாலும் சரி, நான் பொறுத்துக்கிறேன். கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எவ்வளவு அவமானம் வந்தாலும் தாங்கிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த தைரியமும் நம்பிக்கையும் எப்பவுமே உன் கூட இருக்கணும்மா. நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் நல்லதா முடியணும். போயிட்டு வா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். திலீப்பா, ரிவ்யூக்காக ஒரு ஃபைலை மெயில் பண்ணியிருந்தேனே, என்னாச்சு? பார்த்துட்டு அப்பயே மெயில் பண்ணிட்டேனடா. கரெக்டு தான். ரிவ்யூ பண்ணாம ஃபீட்பேக்கும் கொடுக்காம அப்படி அனுப்பிச்சிட்டேன். சாரிடா, இப்போ பார்த்துறேன். வேணாம், நான் விமலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். டேய் மச்சான், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத.
நீ வேலைக்கு வரையே தவிர வேலையில் உன்னால் கவனம் செலுத்த முடியல. நீ வேலைக்கு வந்தும் உங்ககிட்ட பெருசாக சேஞ்ச் எதுவும் இல்லை. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா வீட்டில் இருந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நீ வேலைக்கு வந்தால் பெட்டர்னு தோணுது. டேய் வீட்டுக்கு போனால் வேலைக்கு போன்றாங்க, வேலைக்கு வந்தால் வீட்டுக்கு போன்றீங்க. ஏன்டா எல்லாரும் சேர்ந்து இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாத மச்சி, வேலையில் உன்னால் தப்பு வந்துடக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம். டேய் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணவும் வேணாம், அனுதாபப்படவும் வேணாம். என்ன ஃப்ரீ அப்படிங்கன்னா அதே போதும். வழிவிடு. என்னாச்சு திலீபா? காலையில அந்த ராஸ்கல் ஃபோன் பண்ணிட்டானா? இல்லை ஷாலினி, இருக்கிற ப்ராப்ளம் போதாதுன்னு அப்பா வேறு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு. புரியல. நான் உடனே சுசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. அது எப்படி முடியும்? இல்ல, அம்மா இறந்து போய் இன்னும் 1 மாசம் கூட ஆகல. நீங்க யாருமே இன்னும் அதுல இருந்து முழுசா கூட வெளியே வரல. அதுக்குள்ள எப்படி கல்யாணத்தை பத்தி உன்னால யோசிக்க முடியும்? அதனாலதான் நான் கேட்டேன். நானும் அப்பா கிட்ட இதே தான் சொன்னேன். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் தான் துக்கத்தை மறக்க முடியும்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். சுசி வீட்டு சைட்லேருந்து வேற ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாம இப்பயே அந்த டாபிக் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ, ஒருவேளை நைட் அவர் ஆபீஸ்க்கு வந்தப்போ நீயும் நானும் க்ளோஸா நின்று பேசிட்டு இருந்தோமே, அதுல அவருக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சா? அதனாலதான் அவரை கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறாரா? என்னன்னு புரியல. ஆனால் நீ நானும் க்ளோஸாக பழகிறது அப்பாவுக்கு பிடிக்கல. அது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. சக்தி அக்கா இப்போ எங்கள் வீட்டில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு சுசி வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்பா ஃபீல் பண்ணுறாரு. ஒரு வகையில அவர் சொல்றதும் சரிதான் திலீபா. நீ சரின்னு ஒத்துக்க வேண்டியதுதானே? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா உன் மைண்ட் செட் மாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல திலீப்? என்ன பேசுற ஷாலினி? ஏற்கனவே ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு கும்பல் வேற காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல என்னால கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? சரிடா, அவர்கிட்ட நீ என்னதான் பதில் சொல்லிட்டு வந்திருக்க? எதுவும் கமிட் பண்ணிக்கல, அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா இதை எவ்வளவு நாளைக்கு தள்ளி வைக்க முடியும்னு எனக்கு புரியல. எல்லாரும் கொடுக்குற டார்ச்சரை பார்த்தா எங்கேயா ஓடி போயிடலான்னு தோணுச்சா? அன்னைக்கு நானே இதே முடிவுல தான் இருந்தேன். எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீ ஏன்டா இப்ப டிஸ்டர்ப் ஆகுற? அவங்க தானே ஃபோன் பண்றாங்க. அவங்க தானே ஃபோன் பண்றாங்க. ஹலோ, என்ன திலீபா, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா? அதுதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்களேன். 1 வாரமா? சான்ஸே இல்ல. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள என் கைக்கு 5 லட்சம் வந்தாகணும். இல்லன்னா நான் மட்டும் பார்த்து ரசிச்ச வீடியோவை இந்த உலகமே பார்த்து ரசிக்கிற மாதிரி பண்ணிடுவேன். 5 லட்சம் ரூபான்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்யா. நாளைக்குள்ள அவ்வளவு பணத்தை எப்படியா ரெடி பண்ண முடியும்? அட்லீஸ்ட் எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். முடியாது. நாளைக்கு நீ பணத்தை எங்க கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள என் கைக்கு பணம் வந்தாகணும். இல்லன்னா நான் சொன்ன மாதிரியே நடக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஐயோ, ஹலோ ஜி, ஏய், இப்ப என்னடா பண்றது? அப்பா இருந்திருந்தா கூட பிசினஸ்க்கு இன்னும் பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அவரு நேத்து ஃபாரின் போயிட்டாரு. திடீர்னு 5 லட்சம் ரூபாய் வேணும்னா நம்ம எங்கடா போறது? நீ கவலைப்படாத ஷாலினி.
நான் எப்படியாவது ரெடி பண்றேன். நீ எப்படி ரெடி பண்ண முடியும்? நீ யார்கிட்ட போய் கேப்ப? வேற வழி இல்லை ஷாலினி, பணத்தை ரெடி பண்ணி தான் ஆகணும். எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. நீ போய் வேலையை பாரு போ. டேய் எப்படிடா? ஷாலினி ப்ளீஸ் போ. மாமா வா சக்தி. என்னடா என் பொண்டாட்டியை சரி பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் யார் முகத்திலயும் முழிக்க மாட்டேன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனேன். இப்ப யாரை கேட்டு அவளை இங்க கூட்டு வந்த? யார்கிட்ட இப்ப கேட்கணும்? லக்ஷ்மி, இது பாரு, நீ திரும்பி வந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா இவன் நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு நம்ம சொன்னாங்கல்ல, அதே மாரி நீ எப்படிடா அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? இத பாரு, உன் பொண்டாட்டி கிட்ட மாமா மட்டும் தான் அடி வாங்கினாரு. மத்தவங்களும் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறியா நீ? ஜமுனா, யாரும் அவங்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அம்மா, என் பேச்ச நீங்களாவது கேப்பீங்களா மாட்டீங்களா?